நம்ம சேனல்ல தீபாவளி வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல 15 டேஸ் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம டயட் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா டேஸும் நம்ம பிளான் பண்ண மாதிரி பெர்ஃபெக்ட்டா போகாது. சம் டேஸ் எதுனா அன்பிளான்டு ஒர்க்ஸ் வரலாம், சம் டேஸ் எதுனா ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். ஸோ 1 or 2 days அந்த ஒர்க்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் பேக் டு ட்ராக் வரணும். சப்போஸ் நம்ம ஓகே நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயட் அப்படியே ஸ்கிப் பண்ணிடாம கிவ் அப் பண்ணிடாம மறுபடியும் ட்ராக்ல வந்து உங்களோட டயட்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த விஷயம் கரெக்டா நடக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் நடந்தாலும் மறுபடியும் நீங்க கரெக்டான பாத்துக்கு வந்து உங்களோட டயட் எடுத்துட்டு போகணும்னா இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஸ்ட்ராங்கா உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். சோ நான் ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும், என்ன ரீசனுக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியணும். சோ நான் ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிட்டேன். சோ நீங்க ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல வெயிட் செக் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் தோசை சாம்பார், லஞ்சுக்கு வெறுமனே ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு வந்து ஒரு எக் தோசை எடுத்துக்கிட்டேன்.